இங்கே வர்றா ஒரு ஆள் இவ்வளோ நேரம் ஆம்பளை முக்கிக்கிட்டு கத்தினா ஒரு சவுண்டு இல்லை. இது எந்திரிச்சு அலோன்னு அவங்க பிறந்த வீடு. அவங்க அலோ ஹலோ 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 ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல. கரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வாங்க. அங்கே தாண்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தாங்க. அவசியம் வாங்கடா. ஒரு நிமிஷம். என்ன போய் பைப்பில் கழுவிட்டாவே. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தர்றதா சொல்லியிருக்காங்க. நல்லா வெயிட்டா வைங்கண்ணா. ஆமாண்ணே 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுனே. அதை நடுவர் தலையிலே வைங்க. வச்சு 8 வருஷம் ஆச்சு. ஐயோ என்னதான் தெரிய விட்டாதியா. நான் எந்த பக்கம் பேசணும்? அந்த பக்கம் போய் பேசு. நீங்க வருவீங்களா? நாங்க ஏன் வர்றோம்? ஆடியோக்காரன் வருவாரா? அவரும் வர மாட்டாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட் ஆகும். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கு உனக்கு வழி இல்ல. அண்ணனுக்கு. உங்க அண்ணனா? அண்ணன், தம்பி, மூத்த அண்ணன், நடன்னா அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? ஹலோ தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படிதான் அந்த போஸ்ட்ல நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே. என்னன்னு? கூட்ட மார்க்கெட்டுக்கு போகாதெல்லாம் டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா அண்டு உரிச்சு குடிச்சிட்டு வாடான்னு. இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. உமானாத்து அது ஆச்சா மாசம். அவன்தான் கேட்கறப்ப அவன் தான். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்ல நான் முடியாம இருக்கேன். நீ முடியலன்னு நொப்பன போய் கேளு. ஆமா நேத்து அங்க கேட்டேன், இன்னைக்கு இங்க வந்து கேக்குறேன். அங்கேயே கேட்டுக்க முடியாத போற இங்கே கேட்காதா? அடியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சோத்துக்கு பக்கத்து போய் ஆத்திடுறேன். மஞ்சுநாதன் அருமையான சாப்பாடு, நாட்டுக்கோழி நல்லா சாப்பிட்டோம். அது மிச்சம் வச்சிருக்கோம், போய் சாப்பிடுவோம். கண்டிப்பா காலையில அதுவா போகும். அதுவா போகட்டும்னுங்கிறக்காக நாங்களே சாப்பிட்றோம். ஓகே ஆரம்பிச்சிருவோம். போய் இப்போ சோச்சியம் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா? 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே. அம்மா 300 நாட்கள் என்னை கருவறையில் சுமந்தவளே, கல்லை பெற்றிருந்தாலும் கடவுளாக நினைத்திருப்பாய். என்னை பெற்றவளை என்ன சுகம் கண்டாயோ. எனக்கு தமிழையும் தமிழ் பாளையம் ஊட்டிய என் அன்னையை முதலில் நான் வணங்குகின்றேன். நல்ல ஒரு ஜோர கைதட்டுங்க. ஜோர கைதட்டுங்க பாப்பா. கம்பி மேல நடக்கும். ஆமா நான் கம்பில நடப்பேன். மஞ்சனா வளையத்துறாங்க. அவளுடைய வளைய ராணாட்டார் முருகு கம்பில இல்லைங்கற. ஆமா தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்த நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பாரு. காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு கடை, கோயிலுக்கு போனா செருப்பு கடை, ஹாஸ்பிடல் போனா உறுப்பு கடை, போனா சாமியாட்ட போனா கற்ப கடைங்க. அங்கதான் கற்ப காலம் தெரியுது இல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடிச்சாமனா கொடுத்து விட்டானே எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரியில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சன்னா நான் என்ன ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? மூக்கு சிந்தனை. ஓ மூக்கு சிந்தனை கொஞ்சம் வந்துச்சு. என் மூக்கு சைஸை பார்த்தியா? சிந்தனை எம்பிட்டு வரும் தெரியுமா? தேவையில்லாம பதில் மாட்டாது. ஏன் மஞ்சன்னா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா நடுவர் அவர்களே, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே வாங்காம விட மாட்டேம்மா. எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல பேச எனக்கு பணமே வேணாம். நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நீ அங்கே இரு. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்க. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? சிஎஸ்டி முதற்கொண்டு போட்டுக்கிட்டு சிரிக்காது. கவர்ல கரெக்டா கொடுக்குற நடுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாராங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? எங்க வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லங்க 33 ரூபா தான் வித்தியாசம். குடியார பயமாவள கணக்கு கரெக்டா சொல்லுதே. நான் பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? நல்ல கிரீன் கலர்ல உள்ள வெள்ளை கலர்ல மனசையும் கிரீன் கலர்ல சட்டையும் போட்டு கொண்டு இருக்கும் நடுவர். உங்களை வர்ணிச்சு பாண்டிச்சேரி கௌதமி இப்ப வர்ணிக்கிறேன் சார். வர்ணிமா வர்ணிக்கவா? வர்ணிமா நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. என்னம்மா? ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்த மோட்டாட்டிலாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்ல பாருங்க. லுக் அட் மீ. இப்படி பார்க்க கூடாது. எங்க அண்ணன் மஞ்சு பாருங்க. அவர்கள் கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது. என் தம்பி மஞ்சண்ணா கண்ணையும் பாத்தீங்கன்னா கண்ணையும் தெரியும் நடுவர் அவர்களே. இங்க கண்ணையா? இந்த உமாநாத் அண்ணா கண்களை பாருங்கள். ரொம்ப யோக்கிய அந்த பாக்குற பார்வை பாரு. இவர்கள் 3 பேர் கண்களை பார்த்து என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே. இங்க 3 பேர் கண்ணையும் எங்க மஞ்சண்ணாலாம் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. அடி பிடிச்சிருச்சு. அதான் கருப்பா இருக்கு.
அப்படி கண்ணியமா பாருங்க. பாருங்கடா கண்ணியமா. கண்ணை சிமிட்டுகிறார் பாருங்க. எங்க அவனை பாப்பான் யோக்கியம் தடுமாறுறேன் எப்படி பார்க்குறேன்னு தெரியாம. நீங்க 3 பேரையும் பார்த்து பார்க்கணுமா? எஸ் வர்ணிக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, வர்ணிக்கிறேன். கார்குழல் கண்ணனே கண்ணனே, கார்குழல் கண்ணனே கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமா பரவாயில்ல, அழகான பெண்களுக்கு தான் அண்ணே. உங்க 2 பேருக்கு இல்ல. நான் அழகான பொண்ணு நிரூபிக்கவா? நீங்க 2 பேரும் அகலமான பொண்ணு நிரூபிக்கவானா? இப்ப பாப்போமா? கேளு. நான் அழகான பெண் தான் அப்படின்னு சொல்ற பெண்கள் மட்டும் கை தட்டுக்கா. நல்லா தட்டுக்க பேசிப்போம். பாத்தீங்கல்ல, இந்த ஊர்ல 1 மாசம் உட்கார்ந்து சாப்பிடுவேன். இது 2 அகலமான பொண்ணுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க பூரா கை தட்டுக்க பாப்பா. அந்த இருக்கே அங்க பார், என்னை விட மொக்க பிகர் தான் உனக்கு பொண்டாட்டியா வரும் பாத்துக்கோ. நீ கவலைப்படாத, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. தைரியமா இருங்க சார். வந்தாங்களா உங்களை பத்தி வர்றச்சல ஒத்த பாட்டு பண்ணாங்களா சார்? இல்லையேமா. பட் நான் பாடுறேன் சார். பாடுமா. ஆனா நீங்க 4 வச்சுக்கனே, நீங்க 5. சுதினே சாதாரண பேச்சாளர் இல்லடே, சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. சுடர்மணி இல்லடா, பனிய விளம்பரம்டா. பண்டி பயிர் மாட்டுத்தாவணியா? நீ அங்கிட்டு ஓரமாவே இராதான், உனக்கு நல்லது எனக்கு நல்லது. அதனால கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க, நீ 4 வச்சுக்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கோங்க. நீங்க தானே பொட்டு வச்ச தங்க குடம். இன்னைக்கு வரும் பாரு தங்க குடம். நீங்க பொட்டு வச்ச தங்க குடம், ஊருக்கு நீ மகனா. மஞ்சு பேசுற பேச்சமா இருக்கு. எப்படி சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடு பேசு. என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 பழமொழி தெரியும். என்னை விட கூட தெரிஞ்சல என்ன கூட்டிட்டு வந்த. திரிக்காத டைப் செய்து வெக்காமனால போனா போதே தொப்படமனா போதர் பேசுற. பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடி ஒளிந்தியானால நாயாண்ட வர நாரப்பையில. ஆமா, சிங்க சக்கரசாமி சிங்க அடிச்சாங்க 10 விளக்கமா பட்டு பட்டு போடுச்சாம். தட்டடம் புடிச்சவ தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தான் இருக்கும். ஆமா, வெறும வேணாங்கத வரம கொண்டாங்க தம்பி. ரோட்ல ஒரு ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வைனால. ஆமா, ஏப்புளுக்கு வண்டில வருது, எப்பட புளுக்கு பிளேன்ல வருது. வேலையில வர ஓனான பிடிச்சு வேட்டியில விட்டு குத்துது கொடையுது. ஆமா, சித்தாயலி வரவேடிக்க போனால கத்தால முள்ள கொத்தன வந்தோம்ல. அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பார்த்தாலும் எடுத்த வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறாங்க. ஆமா, ஆத்திரத்துல அடிச்சு அந்த வீட்டுக்கார அத பாத்திர அடிச்சு ஏன் வீட்டுக்காரனா? அங்க வாடி அவ இடிப்ப இங்க வாடி நானே இடிப்பேன். இந்த யானை குளிக்க எறும்பு சோப்பட வச்சானே. பரமாத்துக்க பண்ணாட பரணில கைத 4 கிழிஞ்ச பாவடை. எதிர எக்கற போல நடுவுல நிக்க அரகுமுளுக்கு முத்து குடிச்சு போச்சா. வண்டி ஓட்டற டிரைவர் அவருக்கு அடியில கிழிஞ்சா டவுசர். ஆமா, கேக்குறவன் கேட பையல தான் கேர் வச்ச கொண்டல கேட்டு தெரியும். என்ன சொன்ன? கேக்குறவன் கேட பையல தான் கேர் வச்ச கொண்டல கேட்டு தெரியும் பேசுறதா. நானும் போட்டு தாயா பாக்குறேன். நோ சிக்னல் வருதியா? எவ்வளவு ஷட்டா பாக்க சொல்லி சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது குப்பு குப்புன்னு. அடேங்க அப்பா, வந்ததுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கூட இருந்ததா சந்தோஷம் பேசினால சார். நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கால் வலி. என் தம்பி ஹரிக்கு என்ன பிரச்சனை? ஹரிக்கு கழுத்து வலி. என் மஞ்சனுக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்தியே மஞ்சுநாதன் சார், நீ மட்டும் 2 பிள்ளைய பெத்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் கல்யாணம் கஷ்டகாலம் கல்யாணம் ஏன் சார் அப்படிலாம் பேசுறீங்க? நான் கேக்குறேன், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டேன் சார். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டு சொன்னீங்கல்ல சார், நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து போய் தேடினமா வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி. சார், மனைவி எங்களுக்கெல்லாம் கத்தி கத்தி பேசுவோம், ஆனா புருஷனை குத்தி பேச மாட்டோம். குத்து விடுற மாதிரியே காட்டுது கடா, கத்தி வச்சிருக்க மாதிரியே. எங்களுக்கெல்லாம் சிக்கன் சமைக்க தெரியாது, ஆனா குடும்பத்துல சிக்கனமா இருக்க தெரியும். காமம் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைப்பதை விட கண்ணீர் வரும்பொழுது ஒரு பெண்ணை அணைச்சு பாருங்க நடுவர்களே. ஆமா, நீ சொன்ன கண்ணீர் வரும்போது ஒரு பொண்ணை அணைக்கன்னு சொன்னுச்சுன்னு சொல்லி நேத்து போய் அணைக்கிறேன், அதுக்கு அடிக்கிறான்டா. யாரு? அவ புருஷன் தான் சார். ஒன்னு அழுதுக்கு நடிச்சுன்னு போய் அணைச்சேன் இந்த புள்ள சொன்னுச்சுன்னு சொல்லி. கல்யாண கஷ்டகாலம் சொல்றீங்க மிஸ்டர் மஞ்சுநாதன், உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கல.
பேட்டரி மாத்துங்க. கொண்ட கொண்ட குண்டா இல்ல பேட்டரி பேட்டரி ரவி நம்ம போன் மெசேஜ் அனுப்பிருக்காப்ல பாத்துட்டு ஓகேவான்னு கேக்க சொன்னாங்க. நான் கொடுத்து மாத்துமா இந்த பைக் பாருங்க. ஹலோ செக் ஹலோ 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 செக் ஹலோ ஹலோ சிக்கன் ஹலோ செக் ஹலோ ஹலோ செக் ஓகே அண்ணா அண்ணா அப்படி இந்தாங்க இந்த முடிச்சுச்சு அதுக்குள்ள நான் கேக்குற மிஸ்டர் மஞ்சுநாதன் சார், கல்யாணம் பிடிக்கல, கல்யாண கஷ்டகாலம் இல்ல, வா என்னோட சொந்த செலவுல பாண்டிச்சேரிக்கு வா, டைவர்ஸ் ஆயிரு. டேய் பொம்பளை பொம்பளை கிளம்பி எது கூப்பிடுதுன்னு தெரியுமா? வாங்கி தருதானா? வாங்கி தருதா? டைவர்ஸ்ரா புரிய முட்டாட்டி பிரிச்சு விடுன்னு சொல்லு. இங்க பாரு, என் பொண்டாட்டி நீ ஊம குத்துனாலும் சரி, ஓர கடையை போட்டு முதிச்சாலும் சரி, சரி நான் டைவர்ஸ் மட்டும் வாங்க மாட்டேன். ஏன்? அதான்டா பாசங்கிறது. மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோட இருந்தாலும் ஓட்டிட்டு போற ஆளு ரெடியா இருக்கிறானுவா. கல்யாண கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்க மஞ்சுநாதன் சார், அப்புறம் ஏன் சார் காலங்காலமா உங்க தாத்தா உங்க பாட்டியை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தாங்க? அந்த ஆளியா அப்படி பண்ணா? சும்மா இருக்க வேண்டியதானே, அதான் பிடிக்கல. தாத்தா கேக்குறேன். அப்புறம் ஏன் சார் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தாங்க? அவங்கள பிடிக்கலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? ஆமா இல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்க கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்தீங்க, நீங்க பிடிக்கலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே? தட்டுங்க கைய, பெண்களை நல்ல ஜோர கை தட்டுங்க. காலங்காலமா கல்யாணங்கிறது ஏன் நடக்குது? நீ இவ்வளவு பேரை கைதட்ட வைக்கிறதுக்காக என் தாத்தன் ஏன் புள்ள பெத்தான், எங்க அப்பா ஏன் புள்ள பெத்தார், நான் ஏன் புள்ள பெத்தான் மக்கள் கேட்குறாங்க பட்டிமன்றத்தில். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர், காலங்காலமா அதை வந்து பயிரிடணும் அறுவடை செய்யணுங்கிறது அதான் வழக்கம். அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். அதெல்லாம் இந்த பழமொழி அப்ப சொன்னது. 1000 காலத்து பயிர். இப்ப பூரா 1000 காலத்து தேக்கு மரம் போட்டுக்கிட்டு இருக்கான். எப்ப நீ பயிரில் போய் நின்றுக்கிட்டு இருக்கா? சார் இங்க இருங்க, எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டு பேச நினைக்காதீங்க. பேசுவேன். இந்த லைட்டை கண்டுபிடிச்ச ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை. மைக்கை கண்டுபிடிச்ச ஆம்பளையா பொம்பளையா? ராக்கெட்டை கண்டுபிடிச்ச ஆம்பளையா பொம்பளையா? செல்லை கண்டுபிடிச்ச ஆம்பளையா பொம்பளையா? நோட் புக்கை கண்டுபிடிச்ச ஆம்பளையா பொம்பளையா? இந்த ஆம்பளை எல்லாம் 10 மாசம் சுமந்து கண்டுபிடிச்சது ஆம்பளையா பொம்பளையா சார்? நல்லா தட்டுக்கா பெண்கள். இந்த பாத்தீங்களா ஏன் வருதுல? யாரா சவுண்ட் கொடுக்கிறது? நீங்க என்ன பாதாள சாக்கடையில இருமா. லைட் கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆமா. இந்த மைக்க கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த நோட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. இந்த போனை கண்டுபிடிச்ச ஆம்பளை. இந்த ஆம்பளை பூரா கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பொம்பளை. ஆமா. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை தெரிஞ்சுக்க. சும்மா நீ பேசாம பேசாத. இப்ப நம்ம செட்ல சவுண்ட கூட பாத்துக்குறோம். இருங்க. அப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, ஆண்கள் சொல்லுங்க. ஆண்கள். நல்லா சொல்லுங்க. ஆண்கள். உதர் ஒட்டுதா? ஒட்டல. குடும்பத்திலயும் ஒட்ட மாட்டீங்க. பெண்கள் சொல்லுங்க. பெண்கள். நல்லா என்ன மாதிரி சொல்லுங்க. பெண்கள். பெண்கள். உதர் ஒட்டுதா? ஒட்டுது. குடும்பம் ஒட்டிட்டு இருக்கிறது சிங்க பெண்கள். எங்களால் தட்டுக்க கைய பெண்கள் பேசிக்க பாத்தீங்கல்ல? ஆண்கள் சொன்னா உதடு ஒட்டல. ஒட்டாதே. குடும்பத்திலே ஒட்ட மாட்டோம். ஆமா சார். பெண்கள் சொன்னா உதடு ஒட்டுது. குடும்பத்திலே ஒட்டுறிய. ஆமா. இப்ப நான் சொல்றது நீ சொல்லு. என்னது? கொழுந்தியா மரியாதையா சொல்லு. ஏன் சொல்லணும்? காசு வாங்குறாயில? நான் சொன்னல, இப்ப நீ சொல்லு. கொழுந்தியா. கொழுந்தியா. உதடு ஒட்டுதா? ஒட்டலையே. உதடு மட்டும்தான் ஒட்டாது. உதடு தான் ஒட்டாது. ஆனா சார் இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் இவனுக்கு என்ன சார் புரியுது? அவனுக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஏன் சார்? நம்ம தான் சின்ன பையலுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம சொல்றோம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சார் இந்த ஒரு நிமிஷம் சார். டேய் தம்பி, உனக்கு நான் யாரு? அத்தை. யாரு? சித்தியா? டேய் சார் நான் உனக்கு யாரு? அத்தை. யாரு சொல்லுடா. நான் யாரு? அவனுக்கு தான். வெரி குட் தாங்க. அப்படி பாரு. ஏ சிங்கா. ஏண்டா நீ வந்து நிக்கிறாரு பாரு. தீரன் சின்னமலையே வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறாமா? நீ ஒரு ஆம்பளங்கற ஒத்த காரணத்தால அவரு சொல்றத தான் சொல்லுவங்கற. உங்க அம்மா எங்க? ஏன் அங்க இருக்காங்க? அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண கூடாது. அது வீட்ல தான். மேடையில மகாராஜனுக்கு தான் சப்போர்ட். கரெக்ட்டா? வந்தவனே சார் உண்மையாக்கா வந்தவனே என்ன பார்த்து சிரிச்சான். சிரிச்சவனே 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை இவனுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சனா பேச்ச கேட்டு சிரிச்சான கை தட்டல் கொடுத்தானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க கூடாது முடிவு பண்ணிருக்க சார். அவனும் வந்தவனும் அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கு, அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கும்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். என்ன கைத்தட்டல் கூட வருது? எல்லாம் பாதிக்கப்பட்ட சங்கம் நிறைய சார். இங்க இருங்க. கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எப்படி தெரியுமா உங்க குடும்பத்தை கூட சந்தோஷமா வச்சிருக்கோம்? எப்படி? நாங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் புருஷனை நெஞ்சில
சுமக்கிறோம், நெஞ்சில. உங்க பிள்ளைய வயித்துல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. தட்ட தங்க பாத்தீங்கல்ல, ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. இதே கைத்தட்டல் உங்க வரதான் பாப்போம். பாப்போம், கரெக்டா சொல்லிருக்காங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், புள்ளைய வயித்துல சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ள தன் குடும்பத்தை சுமந்து சொல்லுதோ அதுபோல ஒரு பெண்ணும் சுமந்து செல்கிறாள். ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. சார், பெண்ணும் ஊசியும் ஒண்ணு தெரியுமா? சத்தியமா பெண்ணும் ஊசியும் ஒண்ணுதான். ஆமா, ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டா கோர்த்து விட்டு போயிருவாங்க. நம்ம தெருவுல தெரிய வேண்டியது. கல்யாணம் பண்ணி வந்தவனே தனி கொடுத்துறோம், நாங்க தான் அழைச்சிட்டு போறோம்னு சொன்னார்ல மஞ்சுநாதன். சொன்னார்ல, நான் கேக்குற மஞ்சுநாதன், கல்யாணம் பண்ணி முதல் இரவு எல்லாரும் ஞாபகம் வச்சீங்க. அது யாரும் மறப்பான்? மறக்க முடியாதுல்ல. நமக்கு அப்பதையில ஒண்ணும் தெரியல. ஞாபகம் வச்சு பாருங்க. எல்லா மனைவியும் கணவனை பார்த்து அன்னைக்கு என்ன தெரியுங்களா சொல்லுவோம்? என்ன? தண்ணி அடிக்காதீங்க. கேக்குறீங்களா? கேட்க மாட்டோம். சிகரெட் குடிக்காத. கேக்குறீங்களா? பழகிட்டோம். ஆன்ஸ் போடாத. கேக்குறீங்களா? பழகிட்டோம். இதெல்லாம் கேட்காத நீங்க உங்க அப்பா அம்மா விட்டுட்டு வந்துறணும். ஏன் சார் பின்னாலே வரீங்க? நீங்க தான் படிச்சிருக்கீங்கல்ல, சுய புத்தியோட யோசிக்க வேண்டியதானே. நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் செருப்படி வாங்கிட்டு கிடக்குறேங்க. நடுவர் தானே வாங்கு. நடுவர் வாங்குவான். இந்த புள்ள கேட்குற கேள்வி கேஸ் ஹைகோர்ட்டை போனா கூட ஜெயிக்கும். ஆமா, இது என்ன கேட்குது? தண்ணி அடிக்காதேன்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறேன். சிகரெட்டு குடிக்காதங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறேன். புவியில போடாதங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறேன். இதெல்லாம் கேட்காத நீ உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வா, தண்ணி கொடுத்த நம்ம போகணும்னா மட்டும் எப்படி கேட்பான்னு தானே கேட்க. தண்ணி அடிக்காதுன்னு எங்கே நின்று சொல்றேன்? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். ஆமா. சிகரெட்டு குடிக்காதுன்னு எங்கே நின்று சொல்றேன்? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். புயல போடாதுன்னு எங்கே நின்று சொல்றேன்? வீட்டு வாசல்ல நின்று சொல்றேன். அவனை விட்டுட்டு வா, தண்ணி கொடுத்துற உங்க அப்பா அம்மா விட்டு வா, தண்ணி கொடுத்துட்டு போகணும்னு எங்கே நின்று சொல்றேன்? நைட்டு 10:30 மணிக்கு பெட்ரூம்ல நின்று சொல்ற இடத்தை பொறுத்து தான் பொருள் மாறும். நான் கதவை உடைச்சிட்டு வெளியில ஓடியார முடியும். இந்த மாதிரி கிறுக்க புடிச்ச புருஷனோட வாழறது யாரு? அந்த லூசுதான். பூ கூட வாங்கி தராத புருஷனோட வாழறது யாரு? பூ கூட கார மாட்டாடி தான், வாங்கி கொடுக்க மாட்டான், எடுத்துக்கன்றுவான். அதுக்கு தான் கவிஞர் தபுசங்கர் அழகா சொல்வாரு. யாரு? உங்க பெரிய தாமையனா? ஆமா. அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம். வட்டி கட்டாம அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்வாருங்க. கணவன் மனைவியை நினைக்கணும், கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை தான் நினைக்கணும். அப்படி நினைச்சு பாருங்க மஞ்சுநாதன். கணவன் மனைவியை நினைக்கணும். யார் மனைவியவா? சரியா கட்டான்டா. இவன் பக்கமே திரும்பி சொல்லக்கூடாது. இப்போ ஓன்ட்டு சொல்றேன், கணவன் மனைவியை நினைக்கணும், கணவன் மனைவிகளை நினைக்கணுமா? ஓன்ட்ட போய் சொன்ன பாரு. இது அதுக்கு மேல பூரா வெனகார கூட்டமா கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். என் தம்பி மட்டும் தான் கரெக்டா சொன்னான், கணவன் கொழுந்தியாவை நினைக்கணுமா? இந்த பூரா அப்படிதான் வேணும். ஒரு ஆள் தான் கரெக்டாக சொல்லுவோம். கணவன் மனைவியை நினைக்கணும், மனைவி கணவனை மட்டும் நினைக்கணும். எங்க உமானாத்தான் அப்படிதாங்க. கணவன் எப்படி தெரியுங்களா நினைக்கணும்? என்ன நினைச்சு நான் என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, என்ன நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது, சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே, என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே, சொக்கி தவிச்சே நான் சொக்கி தவிச்சே, என் சொக்க தங்கம் கிட்ட வந்தா துள்ளி குதிச்சே, குச்சால சாரது கண்ணோடு உரி வர ஒன்னு நினைச்சே, நான் ஒன்னு நினைச்சேன், என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது. சார், ஒரே ஒரு விஷயம் தான், கல்யாணத்துக்கு பின்னாடி வர மருமகள்கள் நாங்க மனைவி என்ன தர நினைக்கிறோம்? அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணும். அழ வைக்காத ஆண் தானே சார் துணையா வேணும்னு நினைக்கிறோம். புருஷன் நீங்களா எங்களை அடிச்சா வலிக்காது, எங்க கிட்ட நடிச்சா தானே சார் வலிக்குது. நாங்களாம் எப்படி தெரியுமா மருமகளா வந்து வாழறோம்? தண்ணியில உள்ள மீன் மாதிரி வாழறோம் சார். நாங்க அழுதால யாருக்கும் தெரியாது, சிரிச்சால யாருக்கும் தெரியாது, ஆனா சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் சந்தோஷமா. நீங்க தண்ணியில உள்ள மீன் மாதிரி தான் வாழ்றீங்க. சில மீன் சுறா மீன்லாம் வாழுது, எது வந்தாலும் புடிச்சு அப்புன்னு முழுங்குற மீன்லாம். அப்படிலாம் இல்ல சார், நாங்க எங்க இருக்கோம்? பொண்டாட்டியும் கண்ணாடியும் ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுக்க மாட்டோம். அது மட்டும் குடிக்க மாட்டேன். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிங்க 11 வருஷம் ஆகுது. என்ன அப்படி சொல்றீங்க? பார்த்தா தெரியாது, பார்த்தா 19 வருஷமாயி தெரியுது. சத்தியமா 11 வருஷம் தாங்க ஆகுது. அப்படியா? இப்ப வர 4ஆம் தேதி எனக்கு வெட்டிங் டே.
கல்யாணம் பண்ண நாளா? எஸ். தெரியுமா உங்களுக்கு? தெரியாதே. என் மாமா இதுவரையும் எனக்கு ஒரு முழம் பூ கூட வாங்கி கொடுத்ததில்ல நடுவர் அவர்களே. கஞ்ச பயலா இருப்பான் போல. ஆனா கொரோனா டைம்ல எனக்கு 2 கூட பூ வாங்கி கொடுத்தார். விக்காம கடந்திருக்கான், அள்ளிட்டு வந்திருப்பேன். இல்லைங்க, பாசத்துல வாங்கிட்டு வந்தார். வந்தோடனே ஒரு குடையில மல்லிகைப்பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூவை எங்க வைக்க முடியும்? இந்த சாமிக்கு வை. கேட்டேன், ஏமா அம்மா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏ சாமியே நீதான் நடின்னு சொன்னாரு. ரொம்ப பெருமையா பீத்தாத. உன்னை போட்டோவுல பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கா, கொஞ்சம் உஷாரா இருக்கு. சார், என் போட்டோக்கு மாலை போனோம் நினைச்சாலும் கூட சாமி கிட்ட போய் மடிப்பிச்சை ஏந்தி மண் சோறு சாப்பிட்டு என்ன தெரியுங்களா வேண்டிப்பேன். இங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மண் சோறு சாப்பிடுறீங்க. ஆமா, ஆம்பளை வருஷம் பூரா மண் சோறு சாப்பிடுறான். அந்த மண்ணு எப்படித்தான் வருதுன்னு தெரியல. சோத்து அந்த மண்ணு முட்டைக்கு இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது அந்த மண்ணு முட்டு போய் சொல்லு. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு தெரியும்? எப்படி இருக்கு? என்ன நினைச்சது எப்படி வாழணும்? சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்து மணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமும் சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள கால மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சார், ஹலோ, புருஷனா யாருங்க? புருஷனா தாலி கட்டினவன். அப்ப உண்மையான புருஷனா? கூட்டிட்டு ஓடுனவன். புருஷனா யார்? தூங்கிட்டு அதேதானா? புருஷனா யார் நான் சொல்றேன் சார். சொல்லுமா. கவிஞர் கண்ணதாசன் சொல்லாதத பாண்டிச்சேரி கௌதமி சொல்றேன் சார். சொல்லுமா. புருஷனா யார்? வாழ்ந்து கொண்டு இருக்கும் கவிஞர் வைரமுத்து சொல்லாத சொல்றேன் சார். நான் முத்துக்குமார் ஐயா சொல்லாதத கௌதமி சொல்றேன் சார். அவர் போயிட்டார், நீ சொல்லு. மஞ்சுநாதன் சார் சொல்லாத கௌதமி சொல்றேன் சார். அவர் என்ன சொன்னாரு இப்ப சொல்லல. சொல்லு. புருஷனா யார் நான் சொல்றேன். புருஷனா யார்? சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு இருந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர்தான் புருஷன். புருஷன் யாரு உண்மையான புருஷன்? சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர்தான் புருஷன். புருஷன் அப்படி பார்த்தா எல்லா ஊர்லயும் டீ கடைக்காரன் மட்டும் தான் உண்மையான புருஷனா இருக்க முடியும். அவன் தான் விடிய காலமே அடுப்பை பற்ற வச்சு பூ பூ பூன்னு ஊதுவான். அப்போ புரு காப்பி போடுறவன் புருஷன்னா, சன்ரைஸ் போடுறவன் என்ன கொழுந்தனா, அப்போ திரு ரோஸ் போடுறவன் என்ன பக்கத்து வீட்டுக்காரனா, அப்போ நரசு ஊசு காப்பி என்ன நடுவரா போடுவார். நீங்க இன்னைக்கு மகாராஜனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கலக்குறீங்கன்னா திருமணம் பண்ணி கொண்டு வந்த மகாலட்சுமியா இருக்கிற உங்க மனைவி தானே சார் காரணம். அது உண்மை சார். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான். நல்ல ஜோரா கை தட்டுங்க. சத்தியமான வாக்குறுதி இது. இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில ஒரு வீடு, என் சொந்த ஊர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். எனக்கு இன்னைக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த அப்புறம் தான். நான் உண்மையை ஒத்துக்கிறேன். என் மனைவி வர முன்னாடி நாங்க கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 போயிடுச்சு சார். இந்த 2 வாடகைக்கு இருக்கவங்க காலி பண்ண மாட்டேன்னு வச்சிருக்காங்க, இதனால விற்காம வச்சிருக்கான். மொத்தம் 10 ஏக்கர் இல்லை சார், 70 ஏக்கர் சொத்து சார். புண்ணியவதி வந்தால் 60 போச்சு சார். என் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டில் 20 ஏக்கர் சார். இப்போ அவள் வீட்டில் 120 ஏக்கர் இருக்குது சார். என் வீட்டில் குறையுது, அவள் வீட்டில் ஏறுது. இதை மட்டும் தயவு செய்து இந்த ஊரில் கேட்டு சொல்லுங்க சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற உங்க மனைவி பக்கத்துல இருக்காங்கல்ல சார். அவ இருந்ததனால இம்புட்டு போச்சு. அதெல்லாம் அவங்க இருக்கணும் சார். 7 ஜென்மத்துக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்லி பாருங்க சார். இதான் நான் 7வது ஜென்மமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அவங்கள்ட்ட போட்டு காட்டுறேன். 7 ஜென்மத்தை நினைக்கணும் சார். எப்படி தெரியுமா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அது சந்தோஷமே, அந்த வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7 ஜென்மம் என்று மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? சார், இந்த ஊர்ல சொல்றேன் சார், உங்க மக்கள் தானே இவங்க. மஞ்சுநாதன் சொந்தக்காரங்க தானே. ஆனா இந்த கரூர் ஜில்லாவிலே என் மாப்பிள முத்து மாதிரி ஒத்த ஆம்பளை இல்ல சார். அது உண்மைடா. இந்த டீம்ல கூட அந்த மாதிரி ஒரு ஆண்மகனே இல்லை.
இது புருஷன் மாதிரி இந்த மாவட்டத்திலே ஆள் கிடையாது. என் மாமா எப்படி இருப்பார் தெரியுமா? தெரியும். வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பார். மரியாதையா பேசு. அவ வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வீரபாண்டிய குட்டபொம்மை. அந்த ஆளுக்கு டிஎஸ் பிட்டியே காலி எட்டாதுங்க. கிருன்னு ஓடிட்டு போவான். இறங்கும் போது குண்டுகளில் காலை வச்சு தான் இறங்குவான். சைக்கிள் பார்க்கம்பியில் காலை தூக்கி போட முடியாது. லேடி பேடு சைக்கிள் வச்சிருக்கான் அந்த ஆள். டவுன் பஸ்ஸில் படி எட்டாது. 2 கட்டப்பையை போட்டு தான் மேலே ஏறிய போவான். உன் புருஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன். சும்மா ஆளுக்குள்ளன்னு சொல்லாதீங்க. கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா கூட என் இடுப்புல கூட தூக்கிட்டு போவேன் ஏன் புருஷன். அதான் இடுப்புல ஏறக்காவே அந்த ஆள் கும்பாபிஷேகம் பார்க்க வருவான் போல இருக்கு. நான் கேக்குறேன் சார், குள்ளமா இருக்காரு நினைக்காதீங்க. ஆனா பொங்கல் அன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல என் மாமா முத்துவ நீங்க எல்லாரும் வேர்க்க விறுவிறுக்க பாத்துருக்கலாம். ஆமா, மிகப்பெரிய மாடுபிடி வீரர் நடுவர் அவர்களே. ஆமா, இது புருஷன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான். என்னடா பார்த்தா வாட்டர் பாட்டில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கூலிங் 10 ரூபா, சாதா 5 ரூபா அப்படின்னு வித்துக்கிட்டு இருந்தான். இடையில ஒரு பை வச்சிருந்தானே, அது என்ன? அத வச்சிருந்தாரு, சாணி பொறுக்கிறது. சார், எங்க வீட்டுக்கார் வந்து கரும்பு ஆய்வாளர். கரும்பு ஆய்வாளர் ஏன் சாணியை போய் ஆய்வு பண்ணாரு? அது ஒரு இயற்கை உரம் தானே நடுவர் அவர்களே. இயற்கை உரம் தான் எப்பவும் கிடைக்குமே. அப்படி வீரபாண்டி கட்டபொம்மன் என் கண்ணுக்கு எப்ப தெரியுமா தெரிஞ்சாரு? இந்த மாப்பிள்ளங்க அழகா நிக்கிறான்னு வச்சுக்க, நீ இல்ல அது என் பொண்ணுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்க. அதனால சொல்ல அவன் சைட்ல போயிட்டான். உங்க சங்காத்தமே வேணாம் அப்படி புண்ணியவதி தாய். எப்படி தெரியுமா? வீரத்திலே அவர் தாங்க கட்டபொம்மன். வீரத்திலே கட்டபொம்மே, ரசத்திலே உமேதர, சூரத்திலே நீயே ஒரு தேசிக ராசா. வீரத்திலே கட்டபொம்மே, ரசத்திலே உமேதர, சூரத்திலே நீயே ஒரு தேசிக ராசா. சிங்கந்தா எனக்கு தங்கந்தா, அந்த கதை இப்போ அடையிப்போ நம்ம சொந்த கதை சொல்லு. நெனப்புல கட்டி வச்சு நெஞ்சுக்குள்ள நில்லு. வாழ்க்கை இப்படி வாழணும் சார். இங்க இருக்க எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன், மஞ்சள் சார், உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும், வைஃப் கூட வாழணும். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமாம்னு சொல்லி பாருங்க. கோயில்ல போய் ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட ஆமாம்னு சொல்லுங்க. 2 ஒர்க் அவுட் ஆகலையா, கடையில போய் ரம் ரம்னு சொல்லுங்க, அவ ஒர்க் அவுட் ஆயிரும். ஹலோ, நீங்க எல்லாரும் தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க தாத்தா. தேவதை மாதிரி மனைவி கிடைக்கலனாலும் கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு வாழ்ந்து பாருங்க சார். கிடைச்ச மனைவியை தேவாங்க வச்சு வாழணுமாம்டா. இங்க இருங்க, 20 வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா, 20 வயசுக்கு அப்புறம் எங்க அம்மா, எங்க அண்ணன், என் தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு வந்தோம் சார். ஏன் தெரியுமா? உங்களை நாயை விட்டுட்டு நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்றோம். ஒரு நாய் போதுங்கிறதுக்காக விட்டுட்டு வருது சார். நான் கேட்கறது சரிடா. பெண்கள் கை தட்டுங்க. ஒரு புதுசா ஒரு தோசை கல்லு வாங்கினா உடனே தோசை ஊத்த முடியுமா சார்? முடியாது. அப்படி ஊத்துனா பிஞ்சு போயிடும். ஒரு 20 நாள் தோசை கல்ல பதப்படுத்துறதா தோசையை ஊத்த முடியும். ஆஃப்டர் ஆல் ஒரு தோசை கல்லுக்கு 20 நாள் டைம் தரீங்க. நாங்க கல்யாணம் பண்ணி வந்தோடனே புருஷனை புரிஞ்சுக்கணும், குழந்தைனால புரிஞ்சுக்கணும், உங்க அம்மாவை புரிஞ்சுக்கணும், உங்க தங்கச்சியை புரிஞ்சுக்கணும், உங்க குடும்பத்தை வச்சு அழுடணும். எங்களுக்கு ஏன் சார் தலையெழுத்தா? அப்ப அங்கே இருக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு? நான் கூடங்க அஜித் மாதிரி மாப்பிளைய கட்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா கிடைச்சது தொப்பையோ தொந்தையோ சுகரோ ஃபிகரோ இத வச்சு கட்டிக்கலையா நாங்க? நீ அஜித் மாதிரி மாப்பிளை வேணும்னு நினைக்கிறது பெருசு இல்ல. நீ சாலினி மாதிரி இருக்கணும். நீ ஜானி அல்ரோ மாதிரி இருந்துக்கிட்டு அஜித் மாதிரி மாப்பிளை எங்க இருந்து வருமா? சார், ஒரே ஒரு விஷயம், எல்லா புருஷமார்களும் ஒண்ணு தெரிஞ்சுங்க. ரத்தம் ஓடும் போது மனைவியோட அருமை தெரியாது. ரத்தம் சுண்டும் போது வயசான காலத்துல தான் மனைவியோட அருமையை எல்லா புருஷனுக்கும் தெரியும் சார். கார்ல் மார்க்ஸ் தான் தன் மனைவியை பத்தி கைகால் சுருங்கின நிலையில, முடி சொட்ட விழுந்த நிலையில, முடி வந்து வெள்ளை கலர்ல வரும்பொழுதுதான் மனைவியை வர்ணிச்சார் சார். எப்படி? கையை பிடிச்சி என்ன தெரியுங்களா சொன்னாரு? உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம். உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம். உன் நடை அன்னம் போல் இல்லாமல் பாத்து போன்று இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறாள் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா மனைவியோட வாழணும் சார். சுமங்கலியா செத்து போன்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு. என்ன சார் நினைக்கிறோம்? ஒரு 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? சுமங்கலியா செத்து போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மகன் வீடு, நடுமகன் வீடு, மூத்த மகன் வீடுன்னு நீங்க எல்லாம் லோலா அலையறதை விட நாங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவர்களே. அது திருமணத்துக்கு பின்பு தானே வருது. நாளா மிகப்பெரிய விவசாய குடும்பத்துல சேர்ந்த மருமக, பெரிய கோடீஸ்வரங்கிறதுனால நான் செத்ததுக்கு அப்புறம் என் மேல என் வீட்டுக்கார் சம்பாரிச்ச பணத்தை வச்சு பட்டு புடவை வச்சு என்ன காட்டுக்கு தூக்கி
தூக்கிட்டு போக மாட்டாங்க. என் அப்பா வீட்ல இருந்து என் அண்ணன் வீட்ல இருந்து 1 கோடி துணி வரும்னா அது 1 கோடி ரூபாய்க்கு போடுவா நடுவர்களே. அம்மா இல்லைன்னா அன்பு போகும், அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும், மனைவிங்கிற ஒருத்தர் இல்லைன்னா சகலமும் போயிடுமே நடுவர்களே. அப்படிப்பட்ட மனைவி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேஸ்ட் நடுவர்களே. வெயிலுக்கு போனாதான் நிழலோட அருமை தெரியும், தண்ணி தாக எடுக்கும் போதுதான் தண்ணியோட அருமை தெரியும், இல்லாத போதுதான் மனைவியோட அருமை தெரியும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களை துணை இருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. வாழ்க வளமுடன், நல்லா இருங்க. இந்த பாருங்க, முன்னாடி தெய்வம் கோயிலில் இருக்கு. என்ன வேணுமோ வேண்டு, அடுத்த வருஷமே வரம் கிடைக்கும். அப்படிப்பட்ட துடியான தெய்வம் முத்துச்சாமி. வேண்டிட்டு போங்க. என்ன ஆம்பளை பிள்ளை வேணுமா? வேண்டிக்கிட்டு போ. உனக்கு பொம்பளை பிள்ளை வேணுமா? வேண்டிக்கிட்டு போ. வேண்டுறது பெருசு இல்லை, வேண்டிட்டு வீட்டில் இருக்கணும். தினம்ப இதுக்கிட்டு இங்கே வந்தீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. ஏன்னா வேண்டுங்க, வேணாம்னு சொல்லலை. மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு 2 பேரும் புலம்பி தீர்த்துருக்காங்க. அடுத்து புலம்ப வரக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், இளம் வழக்கறிஞர். வாங்க தம்பி, திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம்னு நீங்கள் பேசணும். நடுவர் அவர்களே, ஒரு ஹிந்திக்கார பொண்ணு எங்களை மேரா பியார்னு சொல்லும்போது வராத மகிழ்ச்சி. என்ன பீரு? பீர் இல்லைங்க, பியார்னா ஹிந்தியாரா காதல்னு அர்த்தம். ஓஹோ. ஒரு தெலுங்கு பொண்ணு பாவான்னு சொல்லி கூப்பிடும் போது வராத சந்தோஷம், ஒரு மலையாள பொண்ணு என்ற பிரேமேன்னு சொல்லும் போது வராத இன்பம், நம்ம ஊருக்கார பொண்ணு திருவிழாவில் பார்த்து அப்படி மாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு சொன்னா, அப்படி மாமான்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிற இந்த கொங்கு பகுதியில் வந்து பேசுறதே மகிழ்ச்சிங்க. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உண்மைக்குமே நடுவர் அவர்களே, நம்ம பசங்களை எப்படிப்பட்ட பசங்க இப்ப திருவிழா தேதின்னு வர, எதுக்கு சின்ன பசங்களை எதுக்கு திருவிழா கூட்டு வராங்க? யார் யாரு என்ன உறவு முறைவன் தெரிஞ்சுக்கணும்ன்றதானே கூட்டு வராங்க. இப்ப நான் பாருங்க, சின்ன வயசு பையன், நான் இந்த மாதிரி திருவிழா தேதிக்கு போகாம வீட்டிலே இருந்தேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தம்பி இப்படியே இருந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, திருவிழா தேதின்னு போய் சொந்த பந்தத்தோட பேசி வச்சாதான் மையனை பார்த்து வச்சு பொண்ணு கொடுப்பாங்கன்னு என்னை கூட்டு போனாங்க. திருவிழாவுக்கு போனவங்க ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தாங்க. பேசுனதோட இல்லாம இது நமக்கு உறவுக்கார பிள்ளை, பார்த்து பேசி வச்சுக்கன்னு சொன்னாங்க. நானு அந்த பிள்ளைகிட்ட பேசி நம்பரை வாங்கிட்டேன். நம்பரை வாங்கி வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சேன். அந்த பொண்ணு ரொம்ப மரியாதையான புள்ள போல, வாங்க இருங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேச்சு. நான் என்ன நினைச்சேன், ரொம்ப மரியாதையா பேசுற பிள்ளை நீ ரைட்டு தான், ஆனா என்னைய மாமா மச்சான் அப்படி உறவு முறை சொல்லி கூப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் நான் சொன்னேங்க. அந்த பிள்ளை இல்லங்க அது முடியாதுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மரியாதையா பேசு. நான் ஏன் பயப்படுற, மாமா மச்சான்னு சொல்லி பழகு, அதுதான் முறைக்கு அழகு அப்படின்னு. சொல்ல முடியாதுறான்றுச்சு. ஏன்னு நானும் கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லுச்சு, நீ எனக்கு பெரியப்பா மயன், அடச்சை அண்ணன் முறை வேணும், எப்படி உன்னை மச்சான்னு கூப்பிடுறதுன்னு. நீ முறை கட்டவனாடா நீ. தெரியாம மாட்டிக்கிட்டேங்க. நான் நேற்று மாட்டினது தெரியுமா? எப்படி? நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்ல நேற்று நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். சரி. ஒரு புள்ள ஸ்கூட்டியில் போச்சு. ஸ்கூட்டியில் போன புள்ள என்னையே அப்படி திரும்பி பார்த்து சிரிச்சிச்சு. பின்னாடியே விட்ட வண்டியை. ரைட்டு. 3 கிலோமீட்டர் போச்சு. அது பைக்கை நிப்பாட்டுச்சு. நானும் பக்கத்தில் பைக்கை நிப்பாட்டினேன். மறுபடியும் என்னைய பார்த்து அப்படி சிரிச்சிச்சு. கிட்ட போனேன். சொன்னுச்சு பாரு, எப்படி அங்கிள் உங்க பொண்ணோட தான் நான் படிக்கிறேன் அப்படின்னுச்சு. அதோட மண்ணவாரி சுத்திக்கிட்டு வந்து சேர்ந்துட்டா. என் பொழப்பு கேவலப்பட்ட பொழப்பு. உங்க கேவலத்துக்கு என் கேவலம் எவ்வளவோ கேவலத்துக்கு கேவலம் சரியா போச்சு பேசு. ஆனா நடுவர்களே, நம்ம மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? உண்மைக்குமே ஒரு அமெரிக்காக்கார முறை யாரையாவது பார்த்தா நிறத்தை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீங்க எந்த நாட்டுல இருந்து வாரீங்கன்னு கேட்பான். ஒரு இங்கிலாந்துக்கார முறை யாரையாவது பார்த்து பேசினா மொழியை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீங்க என்ன மொழி பேசுறீங்கன்னு கேட்பான். ஒரு ஜெர்மனிக்கார முறை யாரையாவது பார்த்து பேசினா அறிவை பார்த்து பேசுவான். அதனால கேள்வி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பான். ஆனா தமிழ்நாட்டுக்காரன் நம்மால முறை யாரையாவது பார்த்து பேசினா அடிவைத்த பார்த்து பேசுவான். அதனாலதான் கேள்வி, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான்னு சொன்னா இந்த பண்பாடு நம்ம மக்களுக்கு இருக்க பண்பாடுங்க. அது உண்மை. இப்ப அமெரிக்காவில் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, சரி, அவன் இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பான், சார் எங்க சீட்ல பவர் கட், வாட் ப்ராப்ளம் அப்படிமா. சரி. இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ் கேரியில பிடிங்கி பார்ப்பான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு. இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான். அவனுக்கு போச்சா நம்மளுக்கு போச்சு, பேசாம படுத்து. இதாண்டா நம்ம பண்பாடு. லேசு விட்ட ஆள்ல நம்ம ஆளு. நீங்க பாருங்க, பிளைட்ல 3 நாட்டுக்காரன் போயிருக்கான். அமெரிக்காக்காரன், ஜப்பான்காரன், எல்லாம் 3 இந்தியா நாட்டுக்காரன் 3 பேர் போயிருக்கான். ரொம்ப நேரம் போகும்போது பிளைட்ல கொஞ்சோண்டு சரக்கு கொடுத்துருக்காங்க.
அமெரிக்காக்காரன் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துட்டான். ஜப்பான்காரன் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம ஆளுக்கு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நேரா பைலட் ரூமுக்கு போய் நீ வா நான் சத்த நேரம் ஓட்டுறேன்னு சொல்லி பிளேனை கேக்குறாங்க. நம்ம லேஜ் போட்டா இல்லடா, தண்ணிய போட்டான்னு வச்சுக்க பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிப்பான். ஏய் டிரைவர் ஏத்ரா ஏத்ரா சரியாதான் பிள்ளை ஏத்ரா, ஏய் ஏத்ரா ஏத்ரா ஏத்த ஏத்த ஏத்ரா. இதே போலீஸ்காரர்